நம்மளோட கோகுவோட ஆப்போனன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இங்கேருந்து கோகு அடிக்கிறதுக்காக வேகமாக வந்துகிட்டு இருப்பான். அவன் அந்த சின்ன பையனை பார்த்துட்டு, என்னடா போய் ஒரு குழந்தைகிட்ட போய் என்ன போட்டி போட வச்சிருக்கீங்க, இந்த குழந்தையெல்லாம் நான் அசால்ட்டாக அடிச்சிருவேன், எனக்கு ஏன் 1 நிமிஷம் போட்டி, இந்த குழந்தைய தூக்கி போட்டு நான் அடுத்த போட்டியிலாச்சும் நல்ல ஆப்போனண்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவான். அப்போ நம்ம அம்பையர் போட்டி ஸ்டார்ட் அப்படிம்பாரு. உடனே கோகு என்ன பண்ணுவான், அவன் அடிக்க வருவான் பாருங்க, ஸ்பீடாக நம்ம எனிமியோட கவட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பூந்து அந்தாண்ட வந்துட்டு அவனோட காலை லைட்டாக டச்சு தாங்க பண்ணுவான். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே பிறண்டு போய் ரிங்குக்கு அந்தாண்ட விழுந்துருவான். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது அதுக்குள்ளே பேலன்ஸ் இழந்துட்டானா, இதுக்காக இவன் போய் அவ்வளோ சீக்கிரம் விழுந்தான், ஏதோ அவனுக்கு கெட்ட நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுவோட பலம் தாங்க. மாஸ்டர் டை எடுத்த ட்ரைனிங்கில் கோகுவோட உடம்பு ரொம்பவே பலமாக இருக்கும். அவ்வளோ பெரிய அசுரனை தொட்ட உடனே உழுவுற அளவுக்கு நம்ம கோகுக்கு பவர் இதாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்த நம்ம யமச்சா மட்டும்தான் கண்டுபிடிப்பார். சொன்னதோட மாஸ்டர் அவங்கள நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யமச்சா நினைப்பார். இப்போ கோகு ரிங்கை விட்டு கீழே வருவார். அப்போ